ILC தமிழ் உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நானே அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு எழுந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்க்கலாம். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது UAE-யினுடைய விமானம் ஒன்று எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழமை போல் நீங்கள் களத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூறுங்கள். உண்மைதான், தாக்குதல் மிக தீவிரமாக ஒவ்வொரு நாடும் அதே தீவிரத்துடன் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 55வது அலையை காலையில் செய்தார்கள் என்று கூறினார்கள் ஈரான் IRGC. இப்போது 56வது அலையை தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. டெல் அவிவ், பென் குரியன் வான்படை நிலையம், ஜெருசலம் போன்ற பகுதிகளுக்கு மேலால் ஏவுகணைகள் மேலால் செல்வதையும் வீழ்ந்து வெடிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் 3 பேர் டெல் அவிவ் பகுதியில் காயமடைந்ததாக இஸ்ரேலில் கூறப்படுகின்றது. அதே நேரம் வைநெட் என்ற மீடியா, அது இஸ்ரேலின் ஊடகம், அது தெரிவித்திருக்கிறது மினிஸ்டர் ட்ரிஃப்ட் ஸ்ட்ரோக் என்ற அமைச்சர் அவரின் மகள் இறந்திருப்பதாக கூறப்படுகிறது. எப்போது நடந்த தாக்குதல் என்று போடவில்லை, அவரின் மகள் இறந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஈராக் பகுதியில் உல்யா அல் டாம் பிரிகேட் என்று சொல்கின்ற ஈரான் ஆதரவு பிரிகேட் படையினர் ஷாஹித் 101 என்றது, ஈரான் ஷாஹித் 136, இது 136, இது ஷாஹித் 101 என்ற விமானத்தின் மூலம் தாங்கள் எவ்வாறு இந்த தாக்குதல்களை ஈராக்கில் வெற்றிகரமாக நடத்துவதாக காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏபில் பகுதியில் அவர்கள் நடத்திய தாக்குதலையும் அதில் போட்டிருக்கிறார்கள். அதே நேரம் FPV என்ற ஒரு தாக்குதல் விமானம், ஆள் இல்லாத தாக்குதல் விமானம், அந்த விமானம் ஈராக்கில் இருக்கிற விக்டோரியா தளத்துக்குள் உள்ளுக்குள் வச்சு இலகுவாக ஊடுருவி எல்லா இடத்தையும் படம் பிடிச்சு அப்படியே போடுறாரு. அது நீங்கள் இந்த ட்விட்டர் தளங்களில் பார்க்கலாம். என்று சொன்னால் அங்கு எங்க வாகனங்கள் அடுக்கி நிற்பது, அந்த எல்லா இடத்தையும், என்னென்ன வாகனங்கள், என்னென்ன இடங்கள், எல்லாவற்றையும் படம் பிடித்து போட்டிருக்கிறது. போட்டுட்டு தாக்கியும் இருக்கின்றது. அப்படியான ஒரு ஃப்ரீயாக அதை கூறுகிறார்கள், இலகுவாக அவர்கள் உள்ளுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் நியூயார்க் டைம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. சவுதி அரேபியா ட்ரம்பிடம் இரகசியமாக கூறியிருக்கிறதாம் ஈரானை தொடர்ந்து கடுமையாக தாக்க சொல்லி என்று நியூயார்க் டைம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரம் ஈராக்ல பிரித்தானியாவின் ஒயில் ஃபீல்டான மைனூன் என்ற எண்ணெய் வயல் இன்று தாக்கப்பட்டு அது எரிவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் குஜராத் பகுதியில் இருக்கின்ற துபாயின் எண்ணெய் தளமும் UAE எண்ணெய் வயலும் இன்று காலை தாக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் காலை துபாய் விமான நிலையம் தாக்கப்பட்டிருந்தது. அதனால் விமானங்கள் முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தன. பிறகு பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஷா ஒயில் ஃபீல்ட் என்றது எண்ணெய் வயல் துபாயின் அதுவும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் UAE ஒரே ஒரு விமானம், அது மத்திய கிழக்கிலேயே ஒரு விமானம் தான் நின்றது, சாப் குளோபல் ஐ என்று சொல்கின்றது. சுவிஸ் நாட்டின் அந்த தயாரித்த விமானம், உளவு விமானம். அந்த விமானத்தின் பெறுமதி $1 பில்லியன் என்று கூறுகிறார்கள். ஒன்றுதான் மத்திய கிழக்கிலேயே நின்றது, அது UAE நின்றது. அதை ஷாஹித் 136 ட்ரோனால் என்று தாக்கி அழித்திருக்கிறார்கள். அந்த விமானம் முற்றாக அழிந்ததாக கூறப்படுகின்றது. அதே நேரம் டொமஹாவ் ஏவுகணைகளை அமெரிக்கா தொடர்ச்சியாக பாவித்துக் கொண்டு வருகின்ற நிலையில் முதல் 72 மணி நேரத்துக்கிடையே 6 மாதம் உற்பத்தி செய்யக்கூடிய ஏவுகணைகளை முடித்து விட்டதாக கூறப்படுகின்றது. நீங்கள் அதே சமயம் ஈரான் பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரான் பகுதியிலும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கு கிட்டத்தட்ட, அதாவது அங்கு இடம்பெற்ற தாக்குதல்களில் ஒரு இடத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் மட்டும் 12 சிறுவர்கள் பலியாகினதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரான் தான் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட உளவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரான் அரச தலைவர் பயன்படுத்துகின்ற ஏர்பஸ் 340 என்ற ஏர்பஸ் விமானம், அந்த ஏர்பஸ் விமானத்தை தாக்கி அளித்திருக்கிறது இஸ்ரேல். அதை தாக்கிவிட்டு அவர்கள்
அதை பெருமையாகவும் கூறியிருக்கிறார்கள். தாங்கள் அரசு தலைவற்ற விமானத்தை தாக்கி விட்டோம் என்று. அந்த தாக்குதல் நடந்த சில மணி நேரத்துக்கு UAE சாப் குளோபல் ஐ விமானம் தாக்கப்பட்டு விட்டது. துல்லியமாக உடனுக்குடனே பதிலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது இந்த போர் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஏர்பஸ் கிட்டத்தட்ட 300 மில்லியன் 350 மில்லியனா இருக்கலாம், இது 1 பில்லியன் தாக்கி அளித்திருக்கிறார்கள் உடனடியாகவே. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இப்பவும் கூறுகிறார்கள் என்றால், ஏன் ஈரான் மக்கள் இன்னும் கிளர்ந்து எழவில்லை, அவர்கள் கிளர்ந்து எழுந்து ஈரான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த கடந்த 2 வாரத்துக்கு ட்ரம்ப் 9 தடவை வெற்றியை கொண்டாடி இருக்கிறார் என்று, 9 தடவை தான் வெற்றி பெற்று விட்டதாக கூறியிருக்கிறார் கடந்த 2 வாரங்களில் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் UAE ADNOC என்ற அட்னோக் என்ற எண்ணெய் உற்பத்தி நிலையம் தனது உற்பத்தியை மூடி இருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் சொல்லும் பொழுது அமெரிக்கா 9, ஈரான் 0 என்றுதான் அந்த முடிவு இருக்கின்றது போல் இருக்கு, 9-0 என்று போல் இருக்கின்றது. சரி, ஒரு விடயம் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை அவதானிக்கும் பொழுது இன்னும் ஒரு விடயம் ஒன்று உங்களிடமிருந்து கேட்டு அறிய விரும்புகிறேன். UAE மீது ஈரான் தொடர் தாக்குதலை நடத்துவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருப்பது போல் இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் பல நாடுகள் இருக்கின்றது. ஆனால் UAE குறிவைத்து இங்கே ஒரு நடந்த சில சம்பவங்களை சுட்டிக்காட்டுவதற்காக, பாடம் கற்பிப்பதற்காக தாக்குதல் நடத்துவது போல் தெரிகிறது. நீங்கள் நிச்சயமாக இதுக்கு சுழியோடி இருப்பீர்கள். என்ன நடக்கின்றது அறியும் கூறுங்கள். உண்மைதான். UAE ஈரானுக்கு முதுகில் குத்திய ஒரு நண்பன், அதுதான் ஒரு வரி சுருக்கம். நான் 2017ஆம் ஆண்டு துபாய்க்கு என்ற நண்பர் ஒருவர் இருந்தார். அப்போது அங்கு நாங்கள் காரில் போகும்போது அவர் காட்டினார், அந்த ஏரி பக்கத்தில் நிறைய படகுகளில் தரப்பால் போட்டு மூடப்பட்டிருந்தது. அவன் சொன்னார், இங்க இருந்தாப்பா வாஷிங் மிஷின் இதுகள் எல்லாம் சாங்ஷன், ஈரானுக்கு தடை இருக்கு, இருந்தாலும் இங்க இருந்து இடவண்டா இது இந்த வள்ளங்கள் அங்கால போடும், எல்லாம் எலக்ட்ரானிக் சாமான் எல்லாம் துபாயில இருந்தால் போறது என்று. அப்ப துபாயில தான் ஈரான் துபாயோட ஒரு நல்ல துபாய் ஈரானோட ஒரு நல்ல உறவு மாதிரி தான் காட்டிக்கொண்டது. துபாய்க்குள்ளதான் சில டிரான்சாக்ஷன்களை அவங்க செய்ய முடியாது தடையால. அப்ப டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் துபாய்க்குள்ளால தான் செய்கிறது. துபாயில தான் கூடுதலான காசு ஈரான் இருந்தது. ஆனால் UAE என்ன செய்தது என்று சொன்னால், ஈரானுக்கு விசுவாசமாக இருந்ததை விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விசுவாசமாக இருந்தார்கள். இந்த டிசம்பர் ஜனவரியில ஒரு போராட்டம் நடந்தது, உங்களுக்கு தெரியும். பொருளாதாரத்தை வீழ்த்தினார்கள், ஈரான் பொருளாதாரத்தை வீழ்த்தினார்கள். அந்த பொருளாதாரத்தை வீழ்த்தியதில் முக்கிய பங்காளியாக இருந்தது UAE. ஈரானுக்கும் அது தெரியும், அதை பேசாமல் விட்டுவிட்டது. அன்று அந்த ஈரான் அரசு கவர்ந்திருக்க வேண்டும். அவ்வளவு அதாவது எக்கனாமிக்கலா ஈரானை அடிப்பதற்கு அமெரிக்காவால் இயலாது. ஈரானின் நண்பனை வைத்துத்தான் குத்தினார்கள். நண்பன் சொல்ல முடியாது, ஒரு நட்பாக இருந்தார்கள், அப்படி சொல்லலாம். நண்பர் உதவி. ஆனால் அன்று ஈரான், உங்களுக்கு தெரியும், அந்த கலவரம் மிகப்பெரிய, கிட்டத்தட்ட ஈரான் காவல்துறையினரை 300 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்படி, அதாவது தன்னுடன் பழகி தனது பணத்தை எல்லாத்தையும் அங்கு எடுத்து அந்த பணத்தை கொண்டே தன்னை ஒரு நிதி நெருக்கடிக்கு உள்ளாக்கி ஒரு உள்ளக கலவரத்தின் மூலம் ஆட்சியை கவுக்க முற்பட்டதுதான் இந்த UAE. அதுதான் நான் இதில் ஆரம்பத்திலே சொன்னேன், இது அதாவது முதுகில் குத்திர நண்பன் என்று சொல்லி. அதுக்கான பதிலை இப்போது ஈரான் தெளிவாக வழங்கி கொண்டிருக்கின்றது. இன்று போட்டிருக்கிறார்கள், UAE பங்கு சந்தை இந்த போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரையிலும் 20% வீழ்ந்து விட்டது. இன்று ஒருவர் எழுதியிருக்கிறார், ரியல் எஸ்டேட் 35% வீழ்ந்து விட்டது, பங்கு சந்தை 20% வீழ்ந்து விட்டது, எண்ணெய் உற்பத்தி 60% வீழ்ந்து விட்டது, சுற்றுலாத்துறை கிட்டத்தட்ட 70-80% முடங்கிவிட்டது, விமான போக்குவரத்து 70% முடங்கிவிட்டது. என்ன இருக்கிறது உங்களிடம் என்று எழுதியிருக்கிறார் துபாயில். இப்ப நீங்கள் செய்ததுக்கு அவர்கள் திருப்பி அதை செய்திருக்கிறார்கள். என்ன சொன்னா, பக்கத்து நாடுகளுடன், நீங்கள் அமெரிக்காவுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தூரம், இதுல பக்கத்தில் இருக்கிற நாட்டோட பகைப்பதுன்றது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அடிக்கடி நீங்கள் கூறுவது என்னுடைய மனதில் பதிந்திருக்கின்றது, அயல் நாடுகளோடு நேசமாக இருக்க வேண்டும், நட்பு நாடுகளாக இருக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி நாங்கள் வேறு நாடுகள் தொடர்பாக பேசும்பொழுது கூறுவீர்கள். இப்ப நீங்கள் UAE தொடர்பாக கூறும் பொழுது இன்னொரு சம்பவத்தை அறிந்தேன். அதாவது
எண்ணெய் வயல் எரிந்து கொண்டிருப்பதாக கூட அறியக்கூடிய இருக்கின்ற. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். இந்த ஃபெஜுரா என்ற எண்ணெய் வயல் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வயல். அதுல அதை இருக்கின்ற துறைமுகமும் வந்து மிகப்பெரிய ஒரு துறைமுகம். நாங்கள் முதலே பேசியிருந்தோம். யுஏஇ துறைமுகம் வந்து வேர்ல்ட் டாப் கிளாஸ் துறைமுகங்களில் ஒன்று என்று சொல்லி எத்தனையோ ஆயிரம் கப்பல்கள் கூட அதுக்கு நிற்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் அது இப்ப 2வது 3வது தடவை என்று இப்போதும் அந்த எண்ணெய் குதங்கள் மீது விழுந்து வெடிக்கின்றது. விழுந்து வெடித்திருக்கின்றது இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானம். அது பற்றி எரிகின்றது. இப்ப கிரீஸ் சொல்கின்றது தான் கிட்டத்தட்ட தன்னட்ட இருக்கிற பேட்ரியாட் PAC-2 என்ற பேட்ரியாட் வகை ஏவுகணைகளில் 25% இந்த பஹ்ரைனுக்கு கொடுத்து விட்டேன். இப்ப பிரான்ஸ் சொல்கிறது தன்னட்ட ரஃபேல் விமானத்துக்கு ஏவுகணை இல்லை, எல்லாத்தையும் இவர்கள்ட்ட கொடுத்து. அப்படி எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஈரான் தற்போது இணைச்ச இடங்களுக்கு தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப இன்று காலை ஃபெஜுரா என்ற அந்த எண்ணெய் தளம் தாக்கப்பட்டது, வயல் தாக்கப்பட்டது. தற்போது ஷா ஆயில் ஃபீல்ட் தாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முற்று முழுதாக இந்த இப்ப கல்ஃப் கல்ஃப் கண்ட்ரிஸ் கவுன்சில், கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், இந்த கல்ஃப் GCC என்ற கவுன்சில் இப்போது இவர்கள் கூட்டம் மீட் பண்ண போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். தாங்கள் சந்தித்து கலைக்க போகிறார்கள் அந்த நாடுகளைச் சேர்ந்த 6 நாடுகளைச் சேர்ந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஏனென்று சொன்னால் இந்த 60% விழுந்து விட்டது எண்ணெய் உற்பத்தி. அப்ப அடுத்தது இதை என்ன செய்யலாம், எப்படி போகலாம் என்று. ஏனென்றால் இப்ப கருங்கடல் செங்கடல் ஊடாக அதை கொண்டு போவதற்கு செங்கடலில் அதுவும் 1100 மைலுக்கு அங்கால ஜெரால்ட் எஃப் ஃபோர்ட் நிற்கிறது அமெரிக்காவில். அப்ப அதுக்கான ஒரு பைப் லைன் இருக்கிறது சவுதி அரேபியாவுக்கு. அப்ப அவர்கள் கிட்டத்தட்ட அரவாசி, இதால போறதை விட அரவாசியாவது ஏற்றுமதி செய்யலாம் என்று யோசித்தால் இப்ப ஈரான் சொல்லி இருக்கிறது ஜெரால்ட் எஃப் ஃபோர்ட் நிற்கிற கப்பலுக்கு யாரும் உதவி வழங்கினாலோ அல்லது அந்த கப்பலுக்கு தொடர்புகள் ஏற்படுத்தினாலோ எல்லாம் தாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லி ஒரு மணத்தியாலத்துக்கு பிறகு ஜெரால்ட் எஃப் ஃபோர்ட்டில் இருக்கிற தளபதி அப்டேட் பண்ணியிருக்கிறார். தங்கிட கப்பல்ல ஏற்பட்ட தீ விபத்துல மேலும் ஒருவர் காயம் உண்டு. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப 3-4 நாளைக்கு முதல் கதைச்சிருந்தாங்க ஜெரால்ட் எஃப் ஃபோர்ட்டில் லோன்ட்ரியில ஏற்பட்ட தீயில 2 பேர் காயம் உண்டு. இப்ப மீண்டும் தீ ஏற்பட்டதுல இன்னும் ஒருவர் காயம் என்று போட்டிருக்கிறார்கள். தீக்கான காரணம் என்னென்று தெரியாது என்று போட்டிருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்கிறது, அந்த கணக்க பிரச்சனையில மறைச்சு கொண்டிருக்கிறார்கள் போலதான் தெரிகிறது. தீயணைக்கும் படை இல்ல போல இருக்கிறது, போல் இருக்கின்றது. சரி, இப்ப எவ்வளவு நீங்கள் எண்ணெயை தயாரித்தாலும் ஹோர்முஸ் நீரிணை ஒரு நிலைக்கு வரவில்லை என்றால் ஒன்றுமே நடக்க போறதில்லை. எண்ணெயினுடைய விலை, பெட்ரோலுடைய விலை இறங்கி வரப்போவதில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், தங்களுக்கு ஹோர்முஸ் நீரிணையினூடாக வருகின்ற எண்ணெயினுடைய விழுக்காடு 1 விழுக்காடு, ஏனையவை எல்லாமே ஏனைய நாடுகள் நீங்களே அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சரி, என்னுடைய கேள்வி உங்களிடம் என்னவென்று சொன்னால், இந்த நிலைமைகள் இப்படி இருக்கும் பொழுது ஈரான், அதாவது ஈரான் ஏற்கனவே சொல்லிவிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நாங்கள் எப்படி முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று நாங்கள் கூறுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஒன்று. இப்ப 2வது, இந்த ஹோர்முஸ் நீரிணையை அதற்கு ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் இதை முடிவுக்கு கொண்டுலாம் என்று என்ன ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள்? உண்மைதான். ஈரான் அதாவது ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கூறியிருக்கிறார் என்று ஈரான் நிபந்தனைகளை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால் டஸ்னிம் என்ற ஊடகம் ஈரான் ஊடகம், அதுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஈரான் மீதான முற்றான பொருளாதார தடை நீக்கப்பட வேண்டும். அமெரிக்காவின் தளங்கள் மத்திய கிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஈரான் முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள், ஃப்ரோசன் அசட், அதுகள் விடுவிக்கப்பட வேண்டும். டொலரை தவிர்த்து வர்த்தகம் செய்வதற்கான அதிகாரம் தங்களுக்கு வேண்டும். இவ்வளவுத்தையும் கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த கோரிக்கையை வைத்த அந்த பத்திரிகை கூறியிருக்கிறது என்று சொன்னால், இது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த மத்திய கிழக்கின் ஒரு மத்திய கிழக்கு ஒரு புதிதாக உருவெடுக்க போகிறது
முன்னைய மத்திய கிழக்கு இனிமேல் இருக்காது என்பதைத்தான் இந்த கோரிக்கைகள் காட்டுகின்றது. அடுத்ததாக அதே சொல்லுகிறார்கள், இனி ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளுடன் பொருளாதார பாதுகாப்பு உடன்பாடுகளை மேற்கொள்ளும் அந்த பிராந்திய நாடுகளுடன் என்று கூறியிருக்கிறார். இப்ப நாங்கள் சொல்லியிருந்த முதல் போன வாரம் 77 கப்பல்கள் அதால் போனது. அடுத்த வாரம் 3 கப்பல்கள் போனது. இன்று ஒன்றும் இல்லை, பூஜ்ஜியமாகத்தான் இருந்தது. இந்த வாரம் 3வது வாரத்துக்கு போர் ஆரம்பித்த போது பூஜ்ஜியம் இருந்தாலும் பாகிஸ்தானின் ஒரு கப்பலை விட்டிருக்கிறார்கள். என்றால் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் கடுமையாக எண்ணெயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பேலன்ஸாக பாகிஸ்தான் வெளிவார கொள்கையை நாங்கள் அடிக்கடி கூறுவதுண்டு. பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோடும் போய் கதைத்திருந்தது. அதே நேரம் ஹமானியின் மரணத்துக்கும் அவர்கள் இரங்கல் தெரிவித்தார்கள், கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த போரை நடத்துவதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தார்கள் என்று சொல்லி பாகிஸ்தான் போன முறை நடந்த தாக்குதல்களிலும் உதவிகளை செய்தபடியா என்னவோ தெரியாது, பாகிஸ்தான் ஒரு கப்பல் ஒன்று அதுக்கெல்லாம் இன்று போயிருக்கின்றது. அதே சமயம் ஈரான் டேங்கர் நோரான்ற பேருடைய டேங்கர் சீனாவுக்கு எரிபொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றது. அப்ப 2 கப்பல்கள் தான் சென்றிருக்கின்றன. ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதை திறப்பது என்பது அமெரிக்காவால் இயலாத காரியமாகத்தான் இருக்கின்றது. அதாவது ஈரான் ஒன்றை சொல்கிறது, நாங்கள் மூடவில்லை, நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டை வைத்து, அதுக்கிட்ட கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. இந்த போரில் பங்கெடுக்காத நாடுகள் நீங்கள் ஈரான் படையினரிடம் அனுமதி பெற்று உங்கள் கப்பல்களை அதுக்காக கொண்டு செல்லலாம். ஒன்று. இரண்டாவது, இந்தியாவின் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அப்பாஸ் அரக்சியுடன் கதைச்சிருந்தார் ஈரான். அப்ப அவர்கள் கூறியது ஒன்றுதான், நீங்கள் உலகத்தில் இந்த நடக்கிற இந்த போருக்கு ஏதாவது ஒரு கண்டனம் இந்த அனைத்துலக மட்டத்தில் தெரிவித்திருக்கிறீர்களா, ஏதாவது ஒரு கண்டனம் நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். ரஷ்யா டுடே போட்டிருக்கிறது, படத்தையும் போட்டிருக்கிறது. இப்போ நேட்டோ என்ன கூறியிருக்கிறது ட்ரம்புக்கு என்று சொன்னால், இது நேட்டோவுக்கான போர் இல்லை. நேட்டோவின் ஏமனின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது ஒன்றுதான், இது நேட்டோவுக்கான போர் இல்லை. நாங்கள் இந்த ஒரு நீண்ட போருக்குள் எங்களை இதுக்குள் கொண்டு பலியிட விரும்பவில்லை. அமெரிக்காவிடம் இருக்கின்ற கடற்படை கப்பல்களை விட குறைந்த பலமுள்ள கப்பல்கள் தான் எங்களிடம் இருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் இந்த விடயங்கள் கூறும் பொழுது ஜெர்மனியுடைய சான்சலர் கூறியதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நான் 2-3 நாட்கள் முன்னதாக அவங்களோட உரையாடும் பொழுது அவர்கள் எவ்வளவு பக்கத்திலிருந்து கைகோத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய ஒரு நண்பர்களை நீண்ட நாட்களுக்கு சந்தித்தது போல் இருந்தது. அவர் இவ்வாறு கூறுவது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆத்திரம் ஊட்டி இருக்கின்ற என்று தெரிகின்றது. இனி நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுதுதான் நான் அந்த ஈரான் என்னென்ன நிபந்தனைகள் வைத்திருக்கிறார் என்று கூறும் பொழுதுதான் புரிந்து கொண்டேன். ஆஹா, இதுதான் அவரை கோபம் ஊட்டி இருக்கின்றது. இந்த நிபந்தனைகள் வைத்த அந்த நிபந்தனைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றனர். சரி, இனி இன்னும் நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. சுருக்கமாக நீங்கள் இந்த போரினூடாக இது ஓரளவுக்கு முடிவுக்கு வரப்போன்ற மாதிரியான விடயங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. போப் லியோ அவர்களும் கூட எச்சரித்திருக்கின்றதாக செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எச்சரிப்பு தொடர்பாக நீங்கள் கூறுங்கள், என்ன நடந்தது? உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெசட் ஒன்றை கூறியிருந்தார், இந்த போர் சாங்ஷன் ஆஃப் கோட் என்று, கடவுளின் போர் என்று. அப்ப கடவுளால் நிர்பந்திக்கப்பட்டது என்ற மாதிரி தான். அப்ப அதற்கு போப் லியோ இன்று அதாவது பாப்பரசர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த போரை கண்டித்திருக்கிறார், ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க போரை கண்டித்திருக்கின்றார். மதத்தின் பெயரால் தமது படுகொலைகளுக்கு நியாயப்படுத்துபவர்களை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். இறைவனை ஒருபோதும் இருள் மறைக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அந்த குழந்தைகள் இறந்தது, இப்ப குழந்தைகளை கூட அந்த எல்லாம் 6 வயசும் 12 வயசும் உள்ள சிறிய குழந்தைகள். அதே போலதான் இலங்கை கடற்பரப்பில் வைத்து கொல்லப்பட்ட கடற்படையினர் ஒரு மோதல் இல்லாமல் கொல்லப்பட்டு இன்றும் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
ஐக்கிய நாடுகள் சபையே கூறியிருக்கின்ற எத்தனையோ வைத்தியசாலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன, வங்கிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இவற்றையெல்லாம் அழித்து விட்டு நீங்கள் கடவுளை ஒரு காரணமாக கொண்டு வர முடியாது என்றது. இப்ப நாங்கள் வேற இந்தியாவோ வெவ்வேறு நாடுகளோ இப்ப தமிழ் அமைப்புகளோ நாங்கள் ஏன் சொல்லுவோம், நீங்கள் பொதுமக்கள் இறக்கும் போது அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரிதான், இந்தியாவில் இருந்தாலும் சரிதான், பாகிஸ்தான் இருந்தாலும் சரிதான், பங்களாதேஷில் இருந்தாலும் சரிதான், அதுக்கு நாங்கள் குரல் கொடுக்கத்தான். 1995களில் சந்திரிகா ஆபரேஷன் சூரிய கதிர் நடவடிக்கைக்கு முதல் முன்னோக்கி பாய்தல். அப்ப இந்த சின்ன தங்கச்சி அவள் சின்ன அவளுக்கு கிட்டத்தட்ட 8-9 வயசு இருக்கு. பிளேன் அப்ப அடிக்கும். அப்ப புக்காரா சுட்டா பிறகு சைனாண்ட F7 தான் கொண்டு வந்தவங்க. அது வட்டேக்கே பயங்கர சத்தமா இருக்கு. சத்தம் வந்து அவளை காண கிடையாது. நாங்கள் தேடித்தான் பார்க்குறோம். எங்கேயா குரோட்டன் அல்லது புல்லு பத்தைக்கு தான் கிடந்து ஊத்தி கொண்டு வரோம். அப்ப நான் சொல்லுவேன், அங்கதான் இவ்வளவு குண்டு, நீ ஏன் அங்க ஓடுற அப்படி கதை அந்த அலறி கொண்டு அந்த குழந்தைகள் ஓடுறது. நாங்களும் அந்த போருக்கு இருந்தால் வந்துறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் நாங்கள் செத்தது 6 வயசுல இருந்து 16 வயசு பிரைமரி ஸ்கூல் 12 பிள்ளையர் 12 டீச்சர்ஸ் 170 பிள்ளையர். அப்ப இதை நியாயப்படுத்துவதை வந்து போப் வந்து பார்த்து கொண்டிருக்க முடியாம அவர் சொன்ன கருத்து வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து. நன்றி. நிச்சயமாக இவர்கள் தப்பித்து ஓட விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அதை கூறியிருக்கின்றார் தெரிகின்றது. நன்றி. இனி நாங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஊடக சந்திப்பு தொடர்பாக பார்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த இன்றைய ஊடக சந்திப்பு பொழுது கூறினார், 30 கன்னிவெடி அகற்றும் கப்பல்களை அழித்தொழித்து அது கடலுக்கு கீழே போய் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நிறைய நாடுகள் மீது இந்த ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு அழைத்தவர்கள் பலர் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்று திக்குமுக்கி ஆடினார். கடைசியா சொன்னார், யூகே கியஸ்டாமா அவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று அவருக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஊடக சந்திப்பு தொடர்பாக நீங்கள் அவதானித்த விடயங்களை கூறுங்கள். உண்மையான ஒரு மிகவும் ஒரு பார்த்து கொண்டிருந்தால் சில சமயங்களில் ஒரு பரிதாபமாகவும் இருக்கு. ஆனால் அப்படி என்றால் இந்த உலகம் அவற்ற உலகம் இப்ப உலகம் நடக்கிறது என்ன, நீ கொல்ல வேண்டும், இல்லை என்றால் கொல்லப்படுவார். அதே மாதிரி தான் நடந்து கொண்டு போறது. அப்ப இதுல பாவமும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் கதைக்கிறத பார்த்தால் அது அந்த பாடி லாங்குவேஜும் வந்து இப்ப கூடுதலா ஒரு சோர்வு முந்தியண்டா ஒரு அப்படி எப்படி நிற்பார் ஒரு கம்பீரமாக. இப்ப அது அதெல்லாத்தையும் பார்க்க முடியவில்லை. இப்ப அவர் சொன்னார் கதையில பார்த்தா இப்ப காக்தீவு எல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தினாங்க. நாங்கள் மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் படை கட்டமைப்புகளைத்தான் தாக்கினாங்கள். நாங்கள் எண்ணெய் பைப்பில் நாங்கள் கை வைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அதே போல பல நாடுகள் வரும் என்று தான் எதிர்பார்க்கிறாராம். இப்படியே நாங்கள் பல நாடுகளை கொண்டு வருவோம். ஜப்பான் 195% எண்ணெய்களை காமுசுக்களால் வாங்குகிறது. நாங்கள் 1% தான் வாங்குகிறோம். சீனா 90% வாங்குகிறது. அப்ப அவைகள் வந்து திறக்கலாம் தானே என்று கூறினார். அதே போல சொன்னார், நான் இதுகளை ப்ரிடிக்ட் பண்ணினான் முதலே. இந்த ஹார்முஸ் நீரிணையை வந்து ஈரான் வெப்பன் ஆயுதமாக பயன்படுத்தும். செப்டம்பர் 11 நடந்த தாக்குதல் 2001ஆம் ஆண்டையும் கூட நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். எனக்கு இன்னொரு அரச தலைவர் கூறியிருந்தார், என்னென்று சொன்னால் தானும் இப்படி ஒரு நடவடிக்கையை தான் எடுக்க இருந்தவர் என்று சொல்லியிருந்தார். அப்ப நான் எடுத்தது சரிதான் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு சொல்லியிருக்க, அங்க மக்கள் ஏன் இப்ப போராடுகினம் இல்லை ஈரான் என்றால் அவையிட்ட துவக்கு இல்லை, அரசாங்கத்திட்ட துவக்கு இருக்கு. அதனால அவையல் பிரில்லியண்டா முடிவெடுத்திருக்கிற போல கிடக்கு. மற்றது தாங்கள் உக்ரைன் சண்டையில வந்து தான் நேட்டோவுக்கு தானா உக்ரைன் சண்டையை துவக்கினது. அப்ப அதுக்கு தான் போய் எவ்வளவு உதவி செய்தது. தன்னை கண்டோன்னு ரஷ்ய இராணுவம் எல்லாம் பதறி போயிட்டுது அமெரிக்கா வந்தது. ஆனால் இப்ப தனக்கு நேட்டோ வந்து அதுக்கு தாங்கள் உக்ரைனுக்கு போய் உங்களுக்கு உதவினாங்கள், ஆனா நீங்கள் எங்களுக்கு வரையில்லை என்று சொல்லியிருக்கிறார். சொல்லி போட்டு சொன்னார், ஸ்டாமர் சொல்றாராம், தான் டீமை கேட்டு சொல்றேன், டீமோட டிஸ்கஸ் பண்ணி, டீமோட நீதானே பிரைம் மினிஸ்டர், பிறகு நீ டீமோட டிஸ்கஸ் பண்ணணும் என்று தான் கேட்ட என்று அவர் அந்த அந்த உட சந்திப்புல சொல்லுறாரு என்றால், நீர் தானே பிரைம் மினிஸ்டர், பிரயணத்துக்கு டீமோட பேசணும் என்று. அப்ப என்னென்று சொன்னால் ஒரு நாடும் வர இப்போதைக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முந்தி ட்ரம்புக்கு தான் எல்லாரும் போன் எடுப்பாங்க. இப்ப
ஈரான் தலைவருக்கு தான் போன் கால் போகுது எல்லா நாட்டிலும் இருந்து. ஈரான் வெளிவார அமைச்சர் தான் எல்லா ஊடகம் தேடுது. ட்ரம்பை தேடுவார் இல்லை. ட்ரம்பா கூப்பிட்டு கதைச்சாலே சரிய தவிர அந்த அப்படியான ஒரு நிலைமை மாற்றமாகி இருக்கின்றது. அதே நேரம் ரஷ்யாவின் அதிபர் வந்து ரஷ்யா சொல்லியிருக்கிறது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஈரான் புதிய ஆன்மீக தலைவருக்கும் பூட்டினுக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஈரானுடைய பிரதமர், ஈரானுடைய அதிபர், பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் அவர்களுக்கு கூறியிருக்கின்றார், ஈரான் ஒருபோதும் மிரட்டல்காரர்களிடம் சரணடையா என்று. அந்த ஆரம்பத்தில் போர் நடந்த பொழுது எல்லாரும் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு சரணடையுங்கள் என்று கூறினார்கள். இப்பொழுது அந்த கதைகளை இதுவரையில் காண, அப்படின்றால் நான் நினைக்கிறேன் எல்லா இராணுவத்தினரையும் நொறுக்கி விட்டார்கள் போல் இருக்கின்றது போல் தான் தெரிகின்றது. சரி, இனி அரசு நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர சுருக்கமாக 2 விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. ஒன்று வந்து ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அபாஸ் அரக்ஷி அவர்கள் சமீபத்தில் நீண்ட சந்திப்புகளை நடத்தி தங்களுடைய பக்கத்திலிருந்து விளக்கங்களை தெரிவிக்கின்றார். நீங்கள் குறிப்பாக அவதானித்த ஓரிரு விடயங்களை எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்களா? உண்மைதான். அபாஸ் அரக்சி கூறியிருக்கிறார், அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியாக தாங்கள் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் ஒருபோதும் அப்படி அழைப்புகள் விடுக்கவில்லை. தங்களுக்கு அது தேவையும் இல்லை. தாங்கள் இப்போது போர் நிறுத்தத்தை செய்வதாகவும் இல்லை. இந்த போர் தொடங்கிய போது ட்ரம்ப் கூறியிருந்தார் நிபந்தனையற்ற சரணடைவை ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் 12 நாள் கூட முடியவில்லை. இப்போது அவர் கூறுகிறார் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்துக்கு தான் வர தயார் என்று கூறியிருக்கிறார் என்று அப்பாஸ் கூறியிருக்கின்றார். அதே நேரம் அவர் ஒன்றை கூறுகிறார் என்று சொன்னால், தாங்களை பொறுத்தவரையில் தாங்கள் இந்த அமைதி முயற்சியிலிருந்து வெளியேறவில்லை. தாங்கள் அதில் இப்போதும் இருக்கிறோம். அதை குழப்பியவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அப்ப அமெரிக்கா அதற்குரிய பதிலை தங்களுக்கு வழங்க வேண்டும். மற்றது இந்த உலக நாடுகளையும் அவர்கள் ஒன்றை கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், உலக நாடுகள் இப்போது நடைபெறுவதை நீங்கள் வெளியில் வாயை திறந்து நீங்கள் கதையுங்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலேயோ அல்லது மனித உரிமைகள் அமைப்புகளாக இருந்தாலோ அல்லது அனைத்துலக மட்டத்திலேயோ நீங்கள் யார் தாக்கினதுன்றது உங்களுக்கு தெரியும் தானே என்ற தொனியில் தான் பேசியிருக்கின்றார். அதே நேரம் ட்ரம்ப் கூறியிருந்தார், இந்த புதிய ஆன்மீக தலைவர் படுகாயமடைந்து விட்டார், சிலவளை இறந்திருக்கலாம், சில சமயங்களில் அவருக்கு ஒரு கால் இல்லை என்று கூட கூறியிருந்தார். ஆனால் அப்பாஸை பொறுத்தவரையில் அவர் கூறுகிறார் அவர் குணமடைந்து வருவதாகவும் அவர் தனது பணியில் இருப்பதால் அவர் இது தொடர்பாக அவர் வெளியில் வர வேண்டும், பேச வேண்டும் என்று இல்லை. மற்றது அவர்களுக்குரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், வெளியில் வந்தால் தாக்கப்படலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. எந்த நேரமும் தாக்கப்படலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. ஆனால் அப்பாஸை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பெருமளவான ஊடகங்கள் அவற்ற நேர்காணல்கள் அடிக்கடி வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. நிறைவாக அரசர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கை கடற்பரப்பில் வைத்து ஈரானுடைய கப்பலை தாக்கியது அமெரிக்கா. அப்பொழுது 84 பேர் இறந்திருந்தார்கள். அவர்களை ஈரானுக்கு அந்த 84 பேருடைய உடலங்களையும் ஈரானுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இன்று, அதாவது திங்கட்கிழமை அன்று இறுதிச் சடங்கு நடைபெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். என்று சொன்னால் அந்த 84 பேர், கிட்டத்தட்ட 104 பேர் இறந்தது. 20 பேரின் சடலங்கள் எடுக்கப்படவில்லை. மீதி 84 பேரின் சடலங்களும் ஈரானுக்கு கொண்டு போய் செல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசு அதனை அனுப்பியிருந்தது. தற்போது அவர்கள இறுதி கிரிகைகளை இன்று டெஹ்ரானில் அதை வைத்திருந்தார்கள். அந்த காணொளிகளும் வெளியாகி இருந்தன. கிட்டத்தட்ட 84 பெட்டிகள் அடக்கப்பட்டிருக்கின்றன. பெருமளவான மக்கள் அதில் அஞ்சலி செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகுதி 32 பேர் இலங்கையில் தான் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர்களை அமெரிக்கா அனுப்ப வேண்டாம் என்று கூறினாலும் அவர்கள் 32 பேர் இல்லை. பிறகு மற்ற கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 200 பேர் கிட்ட இருக்கிறார்கள். இந்த 84 பேருக்கான சில ஊடகங்கள் போடுகின்றன. அந்த மரணத்துக்கான பதிலை அமெரிக்கா வழங்க வேண்டும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. அதை அவர்கள் முதலே கூறியிருந்தார்கள். அதாவது ஒரு மிலான் 2006 என்ற ஒரு இராணுவ எக்ஸசைஸ், அது ஒரு விழாவுக்கு போறவர்கள் தான். அவர்கள் எந்த விதத்திலும் தாக்குதலுக்கு போகவில்லை என்று கூறியிருந்தார்.
நன்றி அரசர்களே. நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை கொண்டுள்ளோம். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கூட பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதுவரம் மீது அதனுடைய அருகே அமெரிக்க தூதுவரம் அருகே வெடிச்சத்தம் கேட்டதாக கூறப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக அந்த தகவல்கள் தொடர்ந்து வரும்பொழுது நாங்கள் உறவுகளுக்கு எடுத்து வரலாம் என்று கூறிக்கொண்டு, அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறி நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.